வாழ்க்கையில அந்த ஒரு விழிப்புணர்ச்சிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியம். அப்ப இத நீங்க பார்க்கும்போது, நான் சொல்ற மாதிரி, முதல்ல இந்த கர்மாக்களை நம்ம பார்த்திருக்கும்போது, எப்படி உங்களுடைய லக்னம், லக்ன புள்ளி, ராகு, கேது. இதே மாதிரி சூரியன் வாங்குன சாரம்ங்கிறது உங்களுடைய தந்தையினுடைய கர்மாவை சொல்லும். சந்திரன் வாங்கிய சாரம்ங்கிறது உங்க தாயுடைய கர்மாவை சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே போல 8ஆம் அதிபதி. ஏன்னா, இவர் தான் வந்து மறைந்து கிடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள சொல்லுவார். உங்களோட எதிரி யார்? 6ஆம் அதிபதி. அவர் வாங்கிய சாரம். அப்ப 8ஆம் அதிபதி அவர் வாங்கிய சாரம் தான் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்கள பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. மறைஞ்சிட்டு தானே தாக்குறாங்க. முன்னாடி வரமாட்றாங்க இல்லையா? அப்ப யாரெல்லாம் பேக் ஸ்டாப் அடிப்பாங்க அப்படிங்கிறத 8ஆம் அதிபதி வாங்கிய சாரநாதனா சொல்லுவாங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னம். லக்னாதிபதியே இங்க 8ஆம் அதிபதியா வருவாங்க. அப்ப இவங்களுக்கு ஆப்ப இவங்களே அடிச்சுக்குவாங்க. இவங்களோட செயல்பாடே வந்து என்ன பண்ணும்? அடுத்தவர்களுக்கு பகையை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர், ஒரு கர்மிக் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? முக்கியமா யாரோட ஜாதகத்துல ராகு இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட் இருக்க ஆட்கிட்ட சந்திரன் இருந்ததுன்னா, அவங்க மேக்ஸிமம் வந்து இவங்கள ஏமாத்தக்கூடிய ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. ஸோ இதனால எடுத்த உடனே உங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு விளைவுகள யோசிக்காம பண்ணிடாதீங்க. தசாபுத்திகளும் அங்கு நெறைய விஷயங்கள் பண்ணணும். எடுத்த உடனே இவங்க நமக்கு அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல அந்த பார்ட்னருக்கு நீங்க சொல்லப்பட ஒரு மோசமான ஆளா இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு நேர காலத்தினால மட்டும் அப்படி இருக்கலாம். திரும்பி அவன் எப்பயாவது சரியாகலாம். ஆனா, அவனுடைய தசாபுத்தியும் இங்க ரோல் ப்ளே பண்ணும். முடிந்த அளவு உங்களுடைய 8ஆம் அதிபதி வாங்கிய சாரம், அதற்கு திரிகோண நட்சத்திர சாரங்கள். இது வந்து ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரங்களா இருக்கு. அதேபோல நம்முடைய லக்னாதிபதி வாங்கிய சாரம், அதற்கு திரிகோண சாரம் எப்பயும் நமக்கு ஒரு நம்ம டச்ல இருப்பாங்க, நம்ம ஹெல்ப்ல இருந்துகிட்டே இருப்பாங்க.